அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில நமது இந்தியா ஒரு ஆசீர்வாதமான இந்தியா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கேற்ப எல்லா வளங்களும் நிறைந்த நமது இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின இந்த கொண்டாட்டத்தில் நாங்களும் இதில் பங்கு பெறுகிறோம். இந்த நாட்டை நேசிக்கிறோம் என்பதற்குத்தான் இந்த ஜெபம். இந்த காலை வேளையில ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மதுராந்தகம் பவர் ஏஜி திருச்சபையின் சார்பாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். பி இண்டியன் பை இண்டியன் என்று கொஞ்ச நாட்களுக்கு முன்னால வெளிநாட்டு பொருட்களை விட இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்களை வாங்க வேண்டும், நம்முடைய நாட்டை குறித்த ஒரு பற்று நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு இப்படிப்பட்ட வாசகங்கள். பி இண்டியன் பை இண்டியன். உண்மையாகவே இந்தியன் என்று சொல்வதில் நாம் பெருமைப்பட வேண்டும். நம்முடைய நாடு எல்லா வளங்களும் உள்ள நாடு. 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த நம்ம நாடு இன்னைக்கு 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சந்தோஷமா ஒரு கை தட்டலாமா? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இந்த நாடு விடுதலை ஆயிற்று. சுதந்திரம் 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 என்று சொல்லுகிறார்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பஞ்சாப் மாநிலத்துக்கு ஜவஹர்லால் நேரு, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு கார்ல வரும்போது ஒரு வாலிபன் குறுக்க வந்து சுதந்திரம் சுதந்திரம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜவஹர்லால் நேரு சொன்னாரா, சுதந்திரம்னா என்னன்னு கேட்கிறியே, ஒரு பிரதம மந்திரிக்கு காருக்கு குறுக்க வந்து நின்று சுதந்திரம்னா என்னன்னு கேட்கிறியே, அதான்ப்பா சுதந்திரம். இதுதான் சுதந்திரம். நீ உரிமையா கேட்கறல்ல, சுதந்திரம்னா என்னங்க? ஏன்னா இந்த பேச்சு உரிமை இல்லாத ஒரு காலத்தில் இருந்தோம், எழுத்து உரிமை இல்லாத காலத்தில் இருந்தோம். இன்னைக்கு எல்லாம் உரிமை இருக்கு. அந்த உரிமை இன்னைக்கு எல்லை மீறி போய் யூடியூப்ல இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. யூடியூப் பிளாட்ஃபார்மே எதையும் மக்கள் நினைத்ததை சொல்லலாம் செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். சுதந்திரம் எல்லை மீறக்கூடாது. நாம் இந்த நாட்டை நேசிக்கிறோம். நமக்கு இருக்கிற சுதந்திரம் இந்த நாடு நன்றாக இருப்பதற்கு பயன்பட வேண்டும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த நாட்டை நேசிக்கணும். அதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு பைபிள்ல ஒரு அருமையான வசனம் இருக்கு. 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் நான் நாட்டை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்றீங்களா? I will heal their land. நம்ம நாட்டை குறித்து ஆண்டவருக்கு அக்கறை உண்டு. எந்த அளவுக்கு அக்கறை இருந்திருந்தால், எஸ்தர் என்ற ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கு. அந்த எஸ்தரின் புஸ்தகம் எடுத்த உடனே 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்தியா முதல் அப்படிதான் இருக்கு. From India to Ethiopia. பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய தேசத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஒரே ஆசை, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்தியாவின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? வலதுகையை உயர்த்தி எங்கள் இந்தியா, உங்கள் இந்தியா, நமது இந்தியா. நம்முடைய தேசம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அதுதான் நம்முடைய ஆசை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை நம்ம தேசத்தில் தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபம். We love our country. I love India. நீங்க சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. I love India. நான் இந்தியாவை நேசிக்கிறேன். இந்த நாடு நன்றாக இருப்பதற்கு பாடுபடுவேன். அற்புதமான உறுதிமொழி நமக்கு இருக்கிறது. கொஞ்ச நேரத்துல தேசிய கொடியை ஏற்றி நாம் உறுதிமொழி சொல்ல போகிறோம். அதை உண்மையாய் சொல்ல வேண்டும். வருடத்துக்கு 2 முறை அல்ல. குடியரசு தினம், சுதந்திர தினம் 2 நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த உறுதிமொழியை ஒவ்வொரு இந்தியரும் நினைக்க வேண்டும். ஒவ்வொரு இந்தியரும் நினைக்க வேண்டும். ஆகவே அதை நினைக்க வேண்டும். இந்த நாளிலே எஸ்தரின் புஸ்தகத்தில் இடம்பெற்ற இந்தியா
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மீண்டும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். இது 8வது மாதம், சரிதானே? 8வது மாதம், ஜூலை 7வது மாதம், ஆகஸ்ட் 8வது மாதம். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 9ஆம் வசனம், 8, 9. 8வது அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகத்தில் 9வது வசனம், 8, 8, 9. 8வது மாதம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் ஒரு சட்டம் எழுதப்பட்டது. ஒரு சட்டம் எழுதப்பட்டது, ஒரு புது சட்டம். அந்த நாட்டு மக்கள் நன்றாய் இருப்பதற்கு ஒரு சட்டம் எழுதப்பட்டது. ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாமல் இருந்த ஒரு மக்களுக்கு ஒரு அருமையான சட்டம் எழுதப்பட்டது. அதே போல இந்த தேசத்துல, நமது தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அநேக சட்டங்கள், நல்ல சட்டங்கள், சமுதாயத்துல அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நலிவுற்ற மக்கள் கூட சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு நல்ல சட்டங்கள் எழுதப்படுகிற நாளாக இந்த நாளை ஆண்டவர் மாற்றுவாராக. கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லலாமா? ஒரு மொர்தெகாயால் தான் இது நடந்தது. பிகாஸ் ஆஃப் ஒன் மொர்தெகாய் இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மொர்தெகாயாய் மாறுவோமாக. ஒரு எஸ்தர், சகோதரிகள் நான் ஒரு எஸ்தராய் மாற வேண்டும், சகோதரர்கள் நான் ஒரு மொர்தெகாய் மாற வேண்டும். இவர்கள் 2 பேருடைய முயற்சி அந்த நாட்டில் பெரிய அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த அந்த நாட்டை ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஆண்டவர் திருப்பினார். ஆமென். இது அருமையான நாள்ல எஸ்தரின் புஸ்தகம் இந்த 8வது மாதம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எல்லா பாஷை, எல்லா மக்களுக்கு ஒரு அருமையான சட்டம் எழுதப்பட்டது போல பாதுகாப்பின் சட்டம். அதே நேரத்தில் தீய சக்திகள் அழிக்கப்பட வேண்டும், தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம். அதை எழுதினது போல இந்த 78வது சுதந்திர தின நாளில் நம்முடைய குடியரசு தலைவர், நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள், நம்முடைய 543 + 2 545 பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், மாநில கவர்னர்கள், மாவட்ட கலெக்டர்கள், இராணுவ தளபதிகள், முப்படை தளபதிகள் போன்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய தேசம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு 79வது சுதந்திர தினத்தை பார்க்கும் முன்பு நாட்டில் நலிவுற்ற, நாட்டில் நெருக்கப்படுகிற, சமுதாயத்தில் எங்களுக்கு உரிமை இல்லையே நினைக்கிற மக்களும் சகல உரிமைகளை பெறுகிற ஒரு வருடமாக வருகிற வருடம் இருப்பதாக, நல்ல சட்டங்கள் எழுதப்படுவதாக, நல்ல திட்டங்கள் தீட்டப்படுவதாக. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதரர்கள் என்கிற வார்த்தைக்கேற்ப இந்தியர் அனைவரும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக, உயர்ந்திருப்பார்களாக. சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் முன்னேற்றமே இல்லை, அப்படி இல்லை. 148 கோடி மக்கள் அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தி இந்தியாவில் 148 கோடி மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சொல்லுங்க எங்கள் இந்தியா, சொல்லுங்க எங்கள் இந்தியா, ஆசீர்வாத இந்தியா. சொல்லுங்க எங்கள் இந்தியா, ஆசீர்வாத இந்தியா. எங்கள் இந்தியா, ஆசீர்வாத இந்தியா. எங்கள் இந்தியா, செழிப்பான இந்தியா. எங்கள் இந்தியா, தலை நிமிர்ந்த இந்தியா. எங்கள் இந்தியா, உலக நாடுகளில் தலை நிமிர்ந்த இந்தியா. எங்கள் இந்தியா, மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரியான இந்தியா. எங்கள் இந்தியா, உலக நாடுகளுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உயர்ந்த இந்தியா. எல்லா வளங்களும் பெற்று தன்னிறைவு கொண்ட இந்தியா. கைதட்டலாம் ஆண்டவருக்கு. அற்புதமான ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம். அப்படி எங்கள் தேசம் மாறட்டும். உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் எங்கள் மதுராந்தகத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே செங்கல்பட்டு மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
நன்றி அப்பா. எங்கள் தேசத்தினுடைய எல்லா விதமான 40 மாவட்டங்களுக்காக ஜெபம் பண்றோம். உங்களுடைய ஆளுகை வருவதாக. 2 கையை உயர்த்தி உங்களுடைய ஆளுகை வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் நடப்பதாக. தீய சக்திகள் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிற, இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற மத கலவரங்கள், இன கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், ஆண்டவரே எல்லா மொழி கலவரங்கள் மறைவதாக, நீங்குவதாக. நல்ல கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல நல்ல கைகளை தட்டி மொழி கலவரம், இன கலவரம், ஜாதி கலவரம் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே நகமும் சதையும் போல, பூவும் நாரும் போலங்கிற மாதிரி நகமும் சதையும் போல, எப்படி இந்த சதையை விட்டு நகத்தை பிரிக்க முடியாதோ அதை போல இந்திய குடிமக்கள் அனைவரும் நகமும் சதையை போல ஒற்றுமையாய் வாழ்கிற ஒரு நாடாக, ஆசீர்வாதமாய் வாழ்கிற ஒரு நாடாக, மகிழ்ச்சியான ஒரு நாடாக ஆண்டவரே இந்த நாடு முன்னேறுவதற்கு இப்ப வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் தாய் நாட்டை நேசிக்கிறோம். We love India. எங்கள் தாய் நாட்டை நேசிக்கிறோம். வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் தாய் நாட்டை நேசிக்கிறோம். இந்த நாட்டுக்காக ஜெபிப்போம். இந்த நாட்டுக்கு ஒரு தீங்கு வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். We love India. We pray for India. We bless India. இந்த இந்தியாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. ஆன்லைன்ல பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த நாட்டில் பிறந்ததற்காக பெருமைப்படுங்கள். இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய தேசிய கொடி ஒரு அற்புதமான 3 வண்ணங்களை கொண்டது. அதில் இருக்கிற காவி நிறம் ரத்தத்தை சிந்தி தியாகம் பண்ணி அநேக தங்கள் உயிரை பணைய வைத்து ஒரு பெரிய தியாகத்தினால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது என்பதற்கு அடையாளமாகத்தான் மூவர்ண கொடியில ஒரு காவி நிறம் அல்ல ஒரு ஆரஞ்சு நிறத்தை நீங்க பாக்குறீங்க. அடுத்து ஒரு வெள்ளை நிறம் என்பது தூய்மை, கிளீன் இந்தியா. இந்தியா சுத்தமாக இருக்க வேண்டும், ஊழல் இல்லாத இந்தியாவாக. சுத்தம் என்பது வெறும் குப்பை மட்டுமல்ல. ஒரு தெருவில் இருக்கிற குப்பையை கிளீன் பண்ணினால் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நாட்டில் இன்னைக்கு குப்பைகள் போல போதைகள், இன்றைக்கு பயங்கரமான மக்களை கெடுக்கக்கூடிய காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நீங்க வேண்டும். நாடு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இந்தியனும் தூய்மையாய் வாழ வேண்டும். சரீரத்தில் மட்டுமல்ல, உடலில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். 3வது ஒரு பச்சை நிறத்தை பார்க்கிறோம் கொடியில. அது நம்ம நாடு செழிப்பாய் இருக்க வேண்டும். நம்ம நாடு செழிப்பாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு வயல்கள் எல்லாம் மறைந்து போயிற்று. எங்க பார்த்தாலும் பிளாட், எங்க பார்த்தாலும் பில்டிங், எங்க பார்த்தாலும் 10 மாடி 20 மாடி கட்டிடம். இன்றைக்கு விவசாயம் ரொம்ப குறைந்து போய்விட்டது. மக்கள் எல்லாரும் விவசாயத்துல ஆசை இல்லை. கிராமங்கள் செழித்தால் நாடு செழிக்கும் என்றார் மொரார்ஜி தேசாய் அவர்கள். கிராமங்கள் செழித்தால் நாடு செழிக்கும். நம்ம நாட்டுல விவசாயம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான விவசாயிகள் டெல்லியில போய் போராடினார்கள். உரிமைகள் கிடைக்கணும். இந்த நல்ல நாள்ல செழிப்பான இந்தியாவாய் இந்தியாவின் விவசாயம் தலை நிமிர வேண்டும். கைவிட்டு சொல்லுங்க, இந்தியாவின் விவசாயம் தலை நிமிர வேண்டும். இப்படி 3 நிறங்களும் 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. நடுவுல நீங்க ஒரு சக்கரத்தை பாக்குறீங்க, ஒரு வீல். அதுல 24 ஆரங்கள் இருக்கிறது. எதற்கு தெரியுமா? ஒவ்வொரு குடிமகனும் 24 மணி நேரமும் அவன் விழிப்பாய் இருக்க வேண்டும். இந்த நாட்டை காப்பதற்கு, இந்த நாடு முன்னேறுவதற்கு அவன் விழிப்பாயிருந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்கு தான் 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரமும் இந்திய நாட்டின் முன்னேற்றத்துக்காய் ஒவ்வொரு குடிமகனும் பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். அப்ப எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த தேசிய கொடியில. நம்முடைய தேசிய கொடிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய இந்த நிறங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவைகள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேக ரத்தம் சிந்தி இந்த நாடு தூய்மையாய் இருக்க வேண்டும், இந்த நாடு செழிப்பாய் இருக்க வேண்டும். அதற்கு 24 மணி நேரம் நான் உழைப்பேன் என்கிற அர்த்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த தேசிய கொடி சொல்லுகிற செய்தியை நமது செய்தியாக்கி இந்த 78வது சுதந்திர தினத்துல நானும் இந்த நாடு முன்னேற என்னை தியாகம் பண்ணுவேன். இந்த நாடு முன்னேற, இந்த நாட்டின் தூய்மைக்கு நான் பாடுபடுவேன், இந்த நாட்டின் செழிப்புக்கு நான் பாடுபடுவேன் என்று 24 மணி நேரமும் விழிப்பாயிருப்பேன். எல்லையில ஏகப்பட்ட பிரச்சனை. எந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லையில ராணுவ வீரர்கள் மரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் படிச்சீங்கன்னா எல்லையில தீவிரவாதிகள் சுட்டதுனால 2 ராணுவ வீரர்கள், 4 ராணுவ வீரர்கள், 10 பேர் என்று பயங்கரமான மரணங்கள். வலதுகையை உயர்த்தி எல்லையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே எல்லா ராணுவ வீரர்களுக்காக ஜெபம் பண்றோம். ராணுவ தளபதிகளுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், நாட்டை பாதுகாக்கிறவர்களுக்காக
நன்றி. அதே நேரத்துல கர்த்தர் தான் தேசத்தை பாதுகாக்கிறவர். நல்லா கைத்தடி சொல்லுங்க, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிற விருது. ஆண்டவரே, வலது கையை உயர்த்தி தலையை நிமிர்த்தி இயேசுவின் நாமத்துல இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நீ தந்திருக்கிற நல்ல உறுதிமொழிக்காய் நன்றி. கொடியை ஆண்டு ஏற்றி உறுதிமொழியை சொல்ல போகிற நாங்கள் உணர்ந்து சொல்ல கிருபை தாரும். அந்த தேசிய கொடியில் இருக்கிற பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளை கற்றுக்கொள்ளவும், இவைகளை நாங்கள் செய்யவும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் உதவி செய்யும். எங்கள் இந்தியாவின் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, 148 கோடி மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்க வல்லமுள்ள கரங்களை கொடுக்கிறோம். உமக்கே மகிமை, உமக்கே கனம். ஆண்டவர் 79வது சுதந்திர தினத்தை பார்ப்பதற்கு முன்பு தீய சக்திகள் அழியட்டும், தேசம் செழிக்கட்டும், முன்னேற்றத்தின் பாதையில வருகிற வருடம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நல்ல கை தட்டலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். தேசிய கொடி ஏற்ற போறோம். நம் தேசிய உறுதிமொழி. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலே தான் என்று மகிழ்ச்சி காண்பேன். ஜெய்ஹிந்த். கைகளை உயர்த்தி நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இன்னொருவரை கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். Wishing all of you a 78th Independence Day. God bless you. தேசத்துக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பாரு, உங்களுக்கும் பாவம், சாபம், வியாதியிலிருந்து விடுதலையை கற்றுக் கொடுத்து ஒரு சுதந்திரமான ஒரு பறவையை போல உங்கள் வாழ்க்கையை மாற்ற மதுராந்தகம் பவரீதி சபையிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக, எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அன்றைக்கு தேசத்தின் விடுதலைக்காக தலைவர்கள் ரத்தம் சிந்தினார்கள். நாடு, இந்த தேசம் ஒரு அரசியல் ரீதியாக சுதந்திரம் அடைந்தது. பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், ஒரு உலக பிரகாரமான ஒரு நாட்டுக்கு தேவையான சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், பிசாசின் கிரியைகளிலிருந்து ஒரு
ஒரு விடுதலையை கொடுக்க இயேசு ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் எல்லா வளமும் பெற்று உங்கள் ஆவிக்குரிய சரீர பொருளாதார நன்மைகளை பெற்று வாழ பவரி சபையிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம். God bless you. அற்புத பிதாவே, உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் தேச தலைவர்களோடும் ஆண்டவரின் 148 கோடி மக்களோடும் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக மாற்றி ஆசீர்வதித்து கூடவே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை. ஆமென்.